அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நினச்சது எல்லாம் நடத்தி தரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம். பங்குனி மாதத்துடைய அமாவாசையின் சோடசக்கலை நேரம் நமக்கு நாளைக்கு வருது. வியாழக்கிழமையோடு அதுவும் இந்த குரு நேரத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரமானது நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான மங்களங்கள், சுப காரியங்கள், நினச்ச காரியத்தை எல்லாமே நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக நமக்கு வருது. அப்படிப்பட்ட நேரம் நமக்கு எப்போ வருது, அந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடத்தி தருவதற்கான ஒரு சூக்ஷ்மமான நேரம் தான் சோடசக்கலை நேரம். இந்த ஒரு நேரத்தை அகத்திய முனிவருடைய பாடல் மூலம் இந்த உலகுக்கு கூறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வளர்ப்பறையில் பிரதமை முதல் இந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த 15 திதிகளும், தேய்பிரையில் பிரதமையிலிருந்து அமாவாசை வரக்கூடிய 15 திதிகளும் தான் இருக்குது. திதி அப்படின்னா கலைன்னு அர்த்தம். இதில் 15 இல்லாமல் 16வதாக இருக்கக்கூடிய ஒரு கலை தான் சோடசக்கலை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருடைய ஒன்று சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலை நேரத்தை அவன் திருமூர்த்தி தான் நமக்கு இந்த உலகுக்கு அருள்றாரு. அதுவும் வெறும் 5 நொடிகள், வெறும் 5 சொடக்க போடுகின்ற ஒரு நேரத்தில் இந்த திருமூர்த்தியுடைய அருளானது இந்த உலகம் முழுவதும் எல்லா இடமும் அப்படி பரவி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன யார் மனசில் நினச்சிங்களோ, அதாவது மனுஷங்க மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்குங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த ஒரு சோடசக்கலை பல சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டு இருக்கிறதுனால தான் அவங்க விரும்பினதையெல்லாம் அவங்களால ஒவ்வொன்றா பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு இந்த முறை இந்த அமாவாசையானது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 7:29 மணிக்கு திதி முடியுது. நமக்கு சோடசக்கலை நேரம் 6:29 மணிலேருந்து 8:29 மணி வரைக்கும் நாளைக்கு காலையில் இருக்குது. இதில் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு குரு ஹோரை வந்து காலையில் 6 to 7 வருது. பார்த்திங்களா, நமக்கு சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்கிறது காலை 6:29 மணிக்கு ஆரம்பிக்குது. அந்த 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான குரு ஹோரை நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. நமக்கு குரு அருளோடு இந்த சோடசக்கலை நேரத்துடைய திருமூர்த்தியோடைய அருளோடு நம்மளோட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லபடியாக பெயர், புகழ், அந்தஸ்து, அந்த பணம், பதவி இது எல்லாமே கிடைக்க செய்பவர் தான் குரு பகவான். குடும்பத்தில் நல்லபடியான மங்கள காரியங்கள் நடக்கணும், இல்லை திருமணங்கள் கைகூடணும், குழந்தை பிறப்பு ஆகணும், வேலை வாய்ப்பு, கல்வி, இப்படி எந்த விஷயத்தும் நமக்கு வேணும்னாலுமே குரு பகவானுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அப்படிப்பட்ட குரு ஹோரையில் உங்களுடைய வேண்டுதல்களை நாளைக்கு காலை 6:29 மணிலேருந்து 8:29 மணிக்குள்ளே இந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு தியானம் மாதிரி பண்ணலாம். ஒரு மெடிடேஷன் மாதிரி பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கலாம். இல்லை காலையில் ஸ்கூல் போகணும், கிளம்பணும், ஆஃபீஸ்க்கெல்லாம் நாங்கள் கிளம்பணும், அப்படி உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு மனசார அந்த 2 மணி நேரம் உங்களுடைய வேண்டுதல்களை திருமூர்த்தி கிட்ட நம்ம சொன்னாலே போதும். ஏன்னா இந்த 2 மணி நேரத்தில் வரக்கூடிய 5 நொடிகள் தான் சோடசக்கலை நேரம். இந்த 5 நொடிங்கிறது இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியுடைய அந்த கட்டுப்பாட்டில் ஆளுகையில் தான் இருக்குமா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்க உட்பட எல்லா விதமான உயிரினங்கள், ஒரு செடி, கொடி, பறவை, இப்படி எல்லா விதமான உயிரினங்களும் நமக்கு வந்து ஒரு 5 நொடி இந்த ஒரு சூக்ஷ்மத்தில் அதிருமாம். அந்த நேரத்தில் நம்ம மனசில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீருங்கிறது தாங்க ஐதீகம். இந்த நேரத்தில் நம்ம பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான வேண்டுதல்கள் வைக்கவே கூடாது. ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் மனசில் நினச்சி ஒரு தியானம் பண்ணி இப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு முறையும் இந்த அமாவாசை பௌர்ணமியில் வரக்கூடிய அந்த சோடசக்கலை நேரத்தில் ஒரே வேண்டுதல்களை நீங்கள் கண்டினியூஸாக வைங்க. அந்த வேண்டுதல்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அதற்கப்புறம் அடுத்த வேண்டுதல்கள் நீங்கள் வந்து இது மாதிரி கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு முறை அமாவாசை பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த அற்புதமான சோடசக்கலை நேரத்தை நம்ம யாருமே தவறவிடக்கூடாதுங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த மைண்ட் ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க வந்து ஒரு மாதிரி கெட்டு போகணும், நமக்கு அப்படி தேவையில்லாத ஒரு தீய சிந்தனைகள் நம்ம மனசில் வரவே கூடாது.
ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம வாழ்க்கைக்கு எது நடக்கணுமோ, எது நல்லபடியாக நம்மளை உயர்த்துமோ, நம்ம குடும்பத்துக்கு எது தேவையோ அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் பிரபஞ்சத்துடைய வாயிலாக நடந்தே தீருங்க. அப்படி இது மாதிரி வேண்டுதல் வைக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு மந்திரம் இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனசில் ஒரு தடவையோ இல்லை கண்டினியூஸாக ஒரு சாண்டிங் மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வசியமாகும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. இந்த ஒரு மந்திரத்தை நமக்கு வரக்கூடிய சூடசக்கல் நேரத்தில் நம்ம சொல்லி உச்சரித்து ஒரு வேண்டுதலை வைக்கிறப்ப கண்டிப்பாக நடக்குங்க. இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நல்ல விஷயத்துக்காக நீங்கள் ஒன்று வேண்டிக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம், இல்லை பேங்க்லேயே ஒரு லோன் கூட நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், அது கிடைக்கணும், இல்லாட்டி அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு, அப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம கிளம்புவோம் பார்த்தீங்களா? அப்போ எப்பெல்லாம் நீங்கள் கிளம்புறீங்களோ அப்போ இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்வதன் மூலமாக நமக்கு இந்த உலகமே நல்லபடியாக வசியமாகி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே நடக்கும். அதனால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த 2 மணி நேரத்தை யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்போ மாறுங்கிறது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. அந்த மாற்றம் நாளைக்கு கூட நமக்கு அமையலாம். அதனால் நம்பிக்கையோடு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் இது மாதிரி ஆச்சுன்னா எங்களால் பூஜை அறையில் பண்ண முடியல, இல்லாட்டி நாங்கள் ட்ராவலிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இது எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். மனசுக்குள்ளே இந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கான வேண்டுதல்களை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம திருமூர்த்திக்கிட்டையும் கேட்டாலே போதும், கண்டிப்பாக நடக்கும். அதனால் எல்லாருமே இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. குருவின் அருளோடு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.